இது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மருதாணி பழுத்து போச்சு. 8-9 நாள் ஆச்சா. முந்தா நாளுக்கும் நாள் சனிக்கிழமை சித்தி வந்து உருவி கொடுத்தாங்க, நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வெள்ளை முடி ஊறுப்பட்டது இருக்குல்ல, அதனால் பாப்பா அப்ளை பண்ணு. கொஞ்சம் இங்கே வந்ததுலேருந்தே நான் வச்சுக்கிறதில்ல பெருசாக. அப்புறம் அவங்க வந்து பறித்து போய் வச்சுக்கோ, 2 டைமாக வச்சுக்கோன்னு கொடுத்து விட்டாங்க. அது நான் வைக்கவே இல்லை, பழுத்து போச்சா. சரி, ஓகே, தீபாவளிக்கு மறுபடியும் ஊருக்கு கிளம்புறோம் மாமியார் வீட்டுக்கு. ஸோ இப்போ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு வச்சுட்டு காட்டுறேன். நல்லா சவந்தது, அது செம்மையாக சவந்தது, காட்டுறேன். வைத்து விட்டேன், நல்லா மைய அரைச்சிட்டேன்னா வச்சுட்டு காட்டுறேன். ஸோ முடி பார்த்திங்கன்னா இப்போ ஊருக்கு போனப்போ கொஞ்சம் வச்சது மருதாணியாக, அதனால இல்லாட்டி இப்படி தான் பூரா முடியெல்லாமும் கொட்டி போச்சு. நான் ஒரு மெடிக்கேஷனில் ஒரு மருந்து எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு ஆட்டோ இம்யூன் இருக்குது, அதுக்கு மருந்து எடுத்துகிட்ருக்கேன். அதில் வந்து எப்போவுமே முடி கொட்டும், பட் இந்த ஒரு 3 மந்த்ஸாக ரொம்ப முடி கொட்டிஃபையிங். அப்புறம் இதுதானா இப்போ தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வெல்ல முடியா. இது வந்து கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் வந்து பூசிக்கிட்டேன். ஏன்னா அப்புறம் அந்த இப்படி ஒழுகி இங்கெல்லாம் மருதாணி வந்து நான் மூஞ்சுக்கெல்லாம் வச்ச மாதிரி இருக்கும். சோப் போட்டால் போயிடும், பட் ஸ்டில் ஒரு 1 or 2 டேஸ்க்கு அது அப்படியே இருக்கும், அதோடய சுற்றிட்டு இருக்கணும். அதனால் இப்போ வந்து லைட்டாக மூஞ்சுக்கு அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து மருதாணி வைக்க போகிறேன். வச்சுட்டேன். அங்கேயும் இங்கேயும் சொட்டி கை பார்த்தீங்களா டார்க்காக இருக்கா, நல்லா சவுக்குது இந்த மருதாணி. சுவாமிமலை மருதாணி நல்லா வந்தது. லாஸ்ட் டைம் வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து போட்டப்போ இன்னும் செம்மையாக இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் ஆரஞ்சிஷாக இருக்குது. ஓகே.